வேடசந்தூர் அருகே 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே சித்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சர்வமங்கள ரூபிணி சாமுண்டீஸ்வரி திருக்கோவிலில் பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்த பின் தாய் வீட்டு சீதனமாக கருதி சீர்வரிசை பரிசு பொருட்களாக பெற்றுச் சென்றனர். இதுபோன்ற நிகழ்வு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வந்தாலும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்யும் பெண்களுக்கு தாய் வீட்டு சீர்வரிசையாக சேலை, ஜாக்கெட், முழு நீள கரும்பு மற்றும் பரிசு பொருட்கள், தாய் வீட்டு சீதனம் பெண்கள் பெற்றுச் செல்லும் நிகழ்வு திருக்கோவிலில் வருடந்தோறும் மாசி அமாவாசை அன்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இத்திருக்கோவிலில் மாதந்தோறும் நடைபெறும் எதிரிகளை அழிக்கக்கூடிய மகா சண்டி ஹோமம் என்று சொல்லக்கூடிய மிளகாய் யாகம் செய்யப்படுவது இக்கோவிலின் சிறப்பு அம்சமாக விளங்குகிறது. இந்த மகா சண்டி ஹோம வழிபாட்டிற்காக திண்டுக்கல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கோவை, ஈரோடு, திருப்பூர் மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கானோர் ஒவ்வொரு அமாவாசை தினங்களிலும் கலந்து கொண்டு பலன் பெற்று செல்கின்றனர். பலன் பெற்றுச் சென்ற பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனாக அக்னி செட்டி எடுத்தல், முளைப்பாரி எடுத்தல், அழகு குத்துதல் மற்றும் குழந்தை வரம் வேண்டி பலன் பெற்ற பக்தர்கள் கரும்பு தொட்டில் எடுக்கும் போன்ற நேர்த்திக்கடன்களை சர்வ ரூபிணி சாமுண்டீஸ்வரி அம்மனுக்கு பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். மேலும் மாசி அமாவாசை அன்று நடைபெறும் திருவிழா வருடாந்திர பெருந்திருவிழாவாக அனுசரிக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கதாகும். அதேபோல் மற்றொரு நிகழ்வாக வராகி அம்மனுக்கு மாதந்தோறும் வரக்கூடிய பஞ்சமி திதிகளில் வராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு வழிபாடுகளும் மாதந்தோறும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த மாசி பெரும் திருவிழாவிற்கு வருகை தந்த பக்தர்களுக்கு 2 நாட்களாக குடிநீர் மற்றும் உணவு வசதிகளை கோவில் பூசாரி தலைமையிலான கோவில் நிர்வாகிகள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர்.